கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரு சிவபிரியா, ஜீவா சொன்ன ஒரு பாயிண்ட்டு, விஜய் ரஜினி ரசிகர்கள் இவங்களை எல்லாரையும் ஒரு மாதிரி அந்நியப்படுத்துகிறாங்க, எலினேட் பண்ணுறாங்க. என்ன ஆகுதுன்னா, விஜயை எலிவேட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு மற்றவங்கள எல்லாரையும் இவங்க எலினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வந்து ரஜினியை பற்றி பேச வேண்டிய அவசியமே அந்த கூட்டத்தில் கிடையாது, அது கான்டெக்ஸ்டே இல்லை. இன்னொன்று, அந்த கார் ரேஸ் பற்றி அஜித் அவர்களை பற்றி பேச விஷயமே இல்லை. நம்ம தலைவர் 200 கோடி ரூபாய் திமுக விமர்சனம்ன்ற புள்ளியில அவர் அதை பேசி இல்லை சார், 200 கோடி ரூபாய் விட்டுட்டு வராருங்க, அதோட முடிச்சுக்கணும். அஜித் குமார் என்ன பண்றாருங்கிறது அது வந்து அஜித் குமாரோடைய பர்சனல் இஷ்யூ. அதுல நீங்க போகும்போது என்ன ஆகுனா, இப்போ நீங்க விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவங்க பெரும்பாலான ஆண்கள் வந்து கிட்டத்தட்ட அவருடைய ரசிகர்கள் தான். அதே மாதிரி நீங்க என்னன்னா, இந்த ரசிகர்கள் சண்டைக்குள்ள நீங்க இந்த ஸ்டார்ஸை கொண்டு வந்தீங்கன்னா அது வேற மாதிரி போகுங்க. அதெல்லாம் அவர் புரியாம பேசுறாரு. இதே விஷயத்தை புசி ஆனந்த் பேச மாட்டார், ஏன்னா அவர் ரசிகர் மன்ற தலைவரா வந்தவர், அவருக்கு தெரியும். நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பிளான் பண்ணி பேசுறாரா புரியாம பேசுறாரான்னு எப்படி நீங்க அடிச்சு சொல்றீங்க? பதில் இல்ல இல்ல, விஜய் கிட்ட இருக்கிற அட்வைசர்ஸ் வந்து அவரை கவுக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல நிஜமாவே அட்வைசரா நல்ல அட்வைஸ் கொடுக்கணும்? ஏன்னா 1.5 வருஷமா அவர் கூட்டணி கூட்டணி கூட்டணி, யார் என்னை ஏற்றுக்கொண்டாலும் ஒரு கட்சி வந்துச்சா? ஏதோ முந்தானத்து ஒரு கட்சி வந்து விலகிறாங்க, ஆதரவை விலக்குறாங்கன்னு அப்பதான் எனக்கு தெரியும், ஒரு கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்கிறது அப்பதான் தெரியும். இவ்வளோ நாள் அவர் கேட்க வேணாமா? ஏம்பா நீங்க சொன்னீங்கல்ல கட்சிகள்லாம் கியூ, செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்ல 3 வாரத்துல வந்துடுறாங்க, இவர் வராரு அவர் வராரு, எல்லாம் அதிமுக கூடாரமே காலி ஆயிரும். இன்னையா அது தேர்தலுக்கு 20 நாள் 1 மாசம் இருக்கு, ஒருத்தர் கூட வரல, இவர் கேட்கணும்ல. அப்போ கூட இருக்கிறவங்க, நான் ஏன்னா சிவபிரியன் சொன்னதுல தெரியாம பேசிட்டாராங்கிறதே எனக்கு கொஸ்டின். தெரிஞ்சுதான் பேசுறாருங்கிறார். சுபல் சொல்றதை பார்த்தா யாரோட ஸ்லீப்பிங்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க போல் இருக்கு சார். அது சார் சொன்னாருங்களா, அதாவது கூட இருக்கவங்களே வச்சு முச்சு விட போறாங்கன்னு. உடனே முச்சு விட போறாங்களா இல்ல தேர்தல் முச்சு விட போறாங்களான்னு தான் தெரியல. அதாவது இப்போ இன்னைக்கு ஷார்ட் டேர்ம்ல போனா, அலையன்ஸ்ல போனா சார் சொன்ன மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவார். இப்போ அமமுக கூட்டணி அதிமுக வச்சிருக்கிறதுனால சட்டமன்ற உறுப்பினர்களா கொஞ்சம் பேர் உள்ள போறது உறுதி, அது உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் விஜய் அவர்களுக்கு அந்த மினிமம் கேரண்டி கிடையாது. இன்னொன்று, விஜயோட சொந்த கட்சிக்காரர்களே நீங்கள் என்ன சொல்கிறாங்க, 98 பேர் தயவுசெய்து கூட்டணி போயிடலாம், அதான் தயவு செய்துன்னு சொல்லிட மாட்டாங்க, ஆனால் கூட்டணி போனால் தான் செட் ஆகும் போலது, உங்கள் தலைமையை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு கருத்தை வச்சு கூட எடுத்துகிட்டு போனால் அவங்களும் அந்த முடிவுக்கு வராங்க. ஆனால் அவர் பேச்சு அவரே கேட்க கடையை திறந்து 3 வருஷமாச்சு, ஒரு